வணக்கம். இன்றைய சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிம்பிள் சமையல் தான். புளி சாதம் சூப்பராக செய்திருக்கேன் பாருங்கள். குழம்பு நேர்த்தி வச்சுட்டேன். காலையில் சாதம் சூடாக வடித்து செய்தாச்சு. இன்னும் நம்ம முத நாளே கிண்டி வச்சோமா உதிரி உதிரியாக வரும். சுட சாதத்தில் செய்ததுனால இப்படி இருக்குது. ஆனால் இதுவும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். புளி சாதம் இதுக்கு சைட் டிஷ்ஷாக பேபி பொட்டேட்டோ, இது உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் போட்டு வறுத்தது சூப்பராக இருக்கும். இதுக்கு இது நல்ல அருமையான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது வறுத்துருக்குறோம். அடுத்து புதுசாக நெல்லிக்காய் ஊறுகாய். இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கிட்டு ஊறுகாய் நம்ம போட்டோம். இந்த வெய்ய காலத்தில் தேவையான ஊறுகாவை நம்ம வீட்டில் போட்டு வச்சுட்டா திட்டமான காரம், புளிப்பு, உப்போடு இருந்ததுன்னா உடலில் கெடுதி ஏற்படுறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 2 நாளைக்கு முன்னாடி போட்டோம் மாங்காய் ஊறுகாய். இது வரைக்கும் நாங்கள் போட்டது கிடையாது. ஊறுகாயெல்லாம் அம்மா போடுவாங்க, இல்லைன்னா எங்கள் மாமா மனைவி கொடுப்பாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போட்டிருக்கிறோம். இங்கேயும் நம்ம பெங்களூர்லேயும் நல்ல வெயில் இந்த ட்ரிப்பு. அதனால் சரி ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு 2 ஒட்டு மாங்காய் வாங்கிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி காய போட்டு செய்து அருமையாக வந்திருக்கு. காரம்லாம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். துக்கு மாதிரி இல்லாத ஒத்தையாக ஊறுகாய் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கேன். அருமையாக வந்திருக்கு, நல்லா இருக்குது. இது எப்படி செய்யறதுன்னு விருப்பப்பட்டு கேட்டிங்கன்னா நான் அது ரெசிபி எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவரும் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.